இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1 19 வசனம் வரையிலும் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் தானியேலுடைய ஜெபம் ஒரு பரிந்துரையினுடைய ஜெபமாக, ஒரு மன்றாட்டின் ஜெபமாக இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மன்றாட்டின் ஜெபம்னா என்ன, பரிந்துரையின் ஜெபம்னா என்னென்னா, தேவனது இடைபடுதல் அவசரமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயோ அல்லது ஒரு சிலருடைய வாழ்க்கையிலேயோ அல்லது ஒரு தேசத்துக்கோ இமிடியட்டாக தேவை அப்படின்னு சொன்னால், நம்ம பரிசுத்தத்தோட, நம்பிக்கையோட, உறுதியோட தொடர்ந்து ஜெபித்து கெஞ்சி பிரார்த்தனை செய்வதைத்தான் பரிந்துரையினுடைய ஜெபம் என்று வேதம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. எருசலேமினுடைய மீட்பு, முழு தேசம், இவைகளுக்காகத்தான் இங்கே தானியேல் பரிந்து ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் என்ன செய்கிறாரு? மேதிய குல அகாஸ்வேருவின் புத்திரனாகி அந்த தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற அந்த 1ஆம் வருஷத்தில், இது முதல்ல உள்ள தரியு அல்ல, இது அகாஸ் வேருவினுடைய மகனாக இருக்கிற இந்த தரியு ராஜ்யபாரம் பண்ணுகிற வருஷத்தில், தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர, அதாவது சிறையிருப்பு நிறைவேறி தீருகிறதற்கு 70 வருடங்கள் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களினால் அறிந்து கொண்டேன்னு சொல்கிறார். அதாவது ஒரு வாக்குத்தத்தம், அருமையான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு ரேமா எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக. 25ஆம் அதிகாரம் எரேமியாவில் 11-12லையும், எரேமியா 29ஆம் அதிகாரம் 10 14 வரையிலும் 70 வருடங்கள் முடிவடையும் பொழுது சிறையிருப்பு முடிந்து ஜனங்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் இருக்குது என்று சொல்லி, அந்த வாக்குத்தத்தம் அந்த ஆண்டுகள் 70 ஆண்டுகள் நிறைவேற தொடங்கிய பொழுது அது ஒன்றுமே நடக்காதது போல இருந்தபடியினால அந்த அவசர தேவையை உணர்ந்தவராக இங்கே தானியேல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட உடனே அவைகள் திரும்பி வருகிறது, மீட்பின் காரியங்கள் எல்லாம் அப்படியே தானாக நடக்கும் என்று சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. அவைகள் நடப்பதற்கான எந்த அறிகுறியும் தென்படாமல் இருந்துச்சுன்னு சொன்னாலும், நம்ம கர்த்தரை நோக்கி பரிந்துரையின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபத்தை செய்கிறதற்கு வேதம் நம்மை அது அறைகூவல் விட்டு அழைக்கக்கூடியதாக இருக்குது. நாட்கள் நெருங்க 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 பலகரிகளை திறந்து எருசலேமை நோக்கி ஜெபித்த தானியேலுக்கு மிகவும் ஒரு கலக்கம் உண்டாகுது. எரேமியாவின் தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேற வேண்டும் என்று தானியேல் எதிர்பார்த்து இந்த ஜெபத்தை அவர் செய்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக தீர்க்க தரிசனங்கள் அப்படியே வியாக்கியானம் செய்யப்பட வேண்டும். சில சமயங்களில் மட்டும் கால சூழ்நிலைகளுக்கு தக்கதாக தீர்க்க தரிசனமோ அல்லது தரிசனமோ அடையாளமாக வருமே ஒழிய, அவ்வாறாயினும் வரலாற்று உண்மைகளை அப்படியே அது குறிக்கும். எடுத்துக்காட்டா தானியேல் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து 4 பெரிய மிருகங்கள் என்று காண்பிக்கப்படுகிறது. வரலாற்றில் அப்படியே நடக்குது. பாபிலோன், அதுக்கு அடுத்தபடியாக மேதிய பெர்சிய அரசாட்சி, அதற்கு பின்பாக கிரேக்க பேராட்சி, அதற்கு பின்பாக ரோம அந்த சாம்ராஜ்யம், இவைகள் அப்படியே வரலாற்றில் நிறைவேறினதை நம்ம பார்க்கிறோம். அதே போல் தானியேல் 8ஆம் அதிகாரம் 3-5 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் இரட்டை கொம்பு, ஒற்றை கொம்பு, அது அப்படியே வரலாற்றில் அது மேதிய பெர்சிய அரசை அழித்து விட்டு அங்கே அலெக்சாண்டர் கிரேக்க பேரரசை நிறுவுகிறதை குறித்து அப்படியே வரலாற்றில் நடந்த உண்மைகளை பார்க்கிறோம். ஆகவே இப்போ தானியேல் 70 வருஷம்னா 70 வருஷத்தில் நிச்சயமாக நிறைவேறணுமே அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்று சொல்லி அவர் இங்கே மன்றாட்டின் ஜெபத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். அந்த மன்றாட்டின் ஜெபத்தை அவர் செய்கிறதற்கு ஆதாரமாக வசனம் 10 அவர் எடுக்கிறார். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்பதை உணர்ந்தவனாக பரிந்து பேசுகிற ஜெபத்தை அவர் தொடங்குகிறதை பார்க்கிறோம். எதற்காக இவ்வளோ உறுதியோடு கூட இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று அவர் சொல்லுகிறார்னு சொன்னால், 5ஆம் வசனத்திலிருந்தே நம்ம பார்க்கிறோம், நாங்கள் பாவம் செய்து
நாங்கள் அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கராய் நடந்து உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம் என்று சொல்லுகிறார். 6ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் செவிகடாமல் போனோம் என்று தன்னையும் இணைத்தே அவர் ஜெபிக்கிறார். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் நாங்கள் சமீபத்திலும் தூரத்திலும் துரத்தப்பட்டு அநேக தேசங்களுக்கு சிறையாக்கப்பட்டு வெட்கத்தை அனுபவிக்கிறோம், வெட்கத்திற்குரியவர்களானோம் என்று சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் கலகம் பண்ணி சத்தத்துக்கு செவி கொடாமல் நாங்கள் போனோம் என்று சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் மோசையினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சாபமும் ஆணையாக்கினையும் எங்கள் மேலே சொரியப்படுகிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொண்டோம். 13ஆம் வசனத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி அப்போல்லாம் நாங்கள் கெஞ்சவே இல்லை, நாங்கள் மன்றாட்டின் ஜெபத்தை ஏறெடுக்கலை, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கலன்னு சொல்கிறார். யாவருக்கும் நிந்தையானோ. 16ஆம் வசனத்தில் ஆனால் உம்முடைய சர்வ நீதியின்படியே உமது கோபம் உமது உக்கிரம் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் நகரத்தை விட்டு நீங்கள் திரும்பும்படி செய்யுங்க. உங்கள் சர்வ நீதியின்படி 10ஆம் வசனத்தில் சொன்னது போல அருமையாக சொல்கிறாரு, எங்கள் தேவனாகிய ஆண்டவர் இடத்துல இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு, அதை உணர்ந்து வந்திருக்கிறேன். உம்முடைய சர்வ நீதியின்படி உமது கோபம் உம்முடைய உக்கிரம் அதை எல்லாத்தையும் உம்முடைய பரிசுத்த பர்வதமாகிய எருசலேம் என்னும் நகரத்தை விட்டு நீக்கிறங்க. அடியானுடைய விண்ணப்பம் 17ஆம் வசனத்தில் கெஞ்சுதலை கேட்டு பரிசுத்த ஸ்தலத்தின் மேல், அதாவது எருசலேமின் மேலும் ஆண்டவரின் நிமித்தம், அதாவது உங்கள் நிமித்தமே உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணுன்னு சொல்கிறார். உங்கள் நிமித்தம் உம்முடைய இரக்கமுள்ள அந்த கிருபையுள்ள அந்த ஸ்வாபத்தி நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி செவியை சாய்த்து கேளும், கண்களை திறந்து பாரும். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி அவர் அங்கே விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஒரு மன்றாட்டின் ஜெபம். தேவனது இடைபடுதல் அவசரமாக தேவை. 70 வருஷம் முடிய போகுது, ஒரு அறிகுறி கூட நடக்கலையே. எலியா அதே போல தான் ஜெபிக்கிறான். வானத்தை அடைச்சாச்சு, இப்போ திரும்ப மழை பெய்யணும். அங்கே பர்வதத்தில் நின்று 7 முறை ஜெபிக்கிறான். ஒவ்வொரு முறையும் வேலைக்காரனை போய் பார்த்துட்டு வா, ஏதாவது மாற்றம் இருக்குதா. கடைசியாக தான் வந்து சொல்லுகிறான், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் வந்திருக்குதுன்னு சொல்லி. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உடைய நகரத்துக்கும் உடைய ஜனத்துக்கும் உடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. அத்தனையாய் ஜெபிக்கிற ஒரு மன்றாட்டின் ஜெபத்தை குறித்து வேதம் பேசக்கூடியதாக இருக்கிறது. இது புதிய உடன்படிக்கையின் காலமாயிருந்தாலும் சரி, பழைய உடன்படிக்கையின் காலமாயிருந்தாலும் சரி, எந்த உடன்படிக்கையின் கீழ் இருக்கிறவர்களும் எல்லா தேவ மனிதர்களும் பெண்களும் கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் ஏறெடுத்த அந்த பரிந்துரையின் ஜெபங்களை நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். முதல்ல கிறிஸ்துவினுடைய பரிந்துரையினுடைய ஜெபங்கள் காணப்படுகின்றன, பரிசுத்த ஆவியானவரின் பரிந்துரையின் ஜெபங்கள் காணப்படுகின்றன, விசுவாசிகளின் பரிந்துரையின் ஜெபங்கள் காணப்படுகின்றன. அதாவது கிறிஸ்துவினுடைய பரிந்துரையின் ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தாம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்றபடினால அந்த ஜனங்களுக்காக, திரளான ஜனங்களுக்காக ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவராக அவர் காணப்பட்டார். ஆரம்ப காலத்திலேயே அறுப்புக்கு எஜமான் ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜனங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அத்தனையாய் ஆண்டவர் பாரத்தோடு கூட ஜெபித்ததை பார்க்கிறோம். எருசலேம் சீரழிந்த நிலைமையை கண்டு கண்ணீர் விட்டதை லூக்கா 19ஆம் அதிகாரம் 41 பார்க்கிறோம். அதே போல அவர் பொதுவாக தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்ததையும் தனிப்பட்ட முறையில் ஜெபித்ததையும் வேதத்தில் பார்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் லூக்கா 22:32 பொதுவான ஜெபம், ஆண்டவரே நீர் தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், இவர்கள் நம்ம 2 பேரும் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் நம்மில் ஒன்றாயிருக்கும்படியாக வேண்டுகிறேன்னு சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 6-26 வரையிலும் ஜெபிக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட எதிரிகளுக்காக ஜெபித்ததை லூக்கா 23ஆம் அதிகாரம் 34 பார்க்கிறோம். இன்றைக்கு பிதாவினுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவர் நின்று கொண்டு பரிந்துரையின் ஜெபத்தை
அந்த ஊழியத்தை இன்றைக்கும் இயேசு செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல பரிசுத்த ஆவியானவரும் நமக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ரோமர் 8:34 கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று பவுல் எழுதுகிறார். எபிரேயர் 7:25 சொல்லுகிறார், மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்னு சொல்கிறார். 9:24 பின்பகுதியில் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாக அவர் பிரவேசித்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அதே போல தான் பரிசுத்த ஆவியானவரும் பரிந்துரையின் ஜெபத்தை செய்கிறவராக இருக்கிறார். அதை பவுல் ரோமர் 8:26-27 சொல்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது இன்னதென்று அறியாது இருக்கிறபடி ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நம்ம அறியாமல் இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்குள்ளாக இருந்தவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு விசுவாசியினுள் இருந்து அவனுடைய மனித ஆவியின் மூலமாக தேவனுடைய சித்தத்தின்படியே பரிந்துரையின் ஜெபத்தை அவர் ஏறெடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசு பரலோகத்தில் இருந்து அவர் பரிந்துரையின் ஜெபத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்குள்ளாக இருந்து அந்த பரிந்துரையின் ஜெபத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விசுவாசிகளின் பரிந்துரையின் ஜெபங்களும் வேதத்தில் காணப்படக்கூடியதாக இருக்கின்றன. விசுவாசிகளுடைய பரிந்துரையினுடைய ஜெபங்களை நம்ம பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேசத்துக்காக பரிந்துரைக்கும் ஜெபத்தை தேவ மக்களின் தலைவர்களாயிருந்த ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் அவங்கெல்லாம் ஏறெடுத்தது வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மிக சிறந்த உதாரணங்களில் இஸ்மவேலுக்காக ஆதியாகமம் 17:18 ஆபிரகாம் ஏறெடுத்த ஜெபங்கள், சோதம் கொமோராவுக்காக ஆபிரகாம் ஏறெடுத்த ஜெபங்கள் ஆதியாகமம் 18:23-32 வரை காணப்படுகிறது. தனது மகனுக்காக தாவீது ஏறெடுத்த ஜெபம் 2 சாமுவேல் 12:16 1 நாளாகமம் 29:19 காணப்படுது. தனது பிள்ளைகளுக்காக யோபு பண்ணின ஜெபம் யோபு 1:5 காணப்படுது. பரிந்துரை ஜெபத்தினுடைய வல்லமையை மோசையினுடைய வாழ்க்கையிலும் காண்கிறோம். தேவன் தாம் செய்ய போகும் கிரியைகளை மோசைக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சித்தத்தை மாற்றிக்கொள்ளும்படியாக பல சூழ்நிலைகளில் மோசே ஊக்கமாக ஜெபித்ததை பார்க்கிறோம். இஸ்ரவேலர்கள் கர்த்தரை எதிர்த்து கானானுக்குள்ளே பிரவேசிக்க மறுத்த போது தேவன் அவர்கள் எல்லாரையும் அழிக்கப் போவதாக மோசையை கொண்டு ஒரு பெரிய ஜாதியை உருவாக்கப் போவதாக கூறியிருந்த போதிலும் என்னாகமும் 14:1-12 வரை மோசே காரியத்தை கர்த்தரிடத்தில் வைத்த மக்களுக்காக மன்றாடினதை பார்க்கிறோம். அவனது ஜெபத்தின் முடிவில் தேவன் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எலியாவை பார்க்கிறோம், தானியேலை பார்க்கிறோம், நெகேமியாவை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் பரிந்துரையினுடைய ஜெபங்களுக்கு அதிகமான உதாரணங்கள் காணப்படுகின்றன. தாங்கள் நேசித்தவர்களுக்காக பெற்றோரும் மற்றவர்களும் இயேசுவினிடத்தில் பரிந்துரைத்ததை சுவிசேஷங்களில் காண்கிறோம். தங்களுக்காக தங்களுடைய வியாதிப்பட்ட பிள்ளைகளை சுகம் பெறும்படியாக பெற்றோர்கள் இயேசுவினிடத்தில் மன்றாடினார்கள். தங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு கூட்ட தாய்மார்கள் இயேசுவினிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். மார்க் 10:13 தன்னுடைய வேலைக்காரனுக்காக சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் மன்றாடினான். மத்தேயு 8:6-13 வரை. யாக்கோபு, யோவான் ஆகியோரினுடைய தாய் அவர்கள் சார்பில் இயேசுவினிடத்தில் பரிந்துரைத்தனர். மத்தேயு 20:21 பல தனிப்பட்ட நபர்களுக்காக புதிய ஏற்பாட்டு சபை கூட அடிக்கடி பரிந்துரையின் ஜெபத்தை ஏறெடுத்தது. சிறையில் இருந்த பேதுரு விடுதலையாகும்படியாக எருசலேமில் இருந்த சபையார்கள் கூடி ஜெபித்தத அப்போஸ்தலர் 12:5-12 பவுலும் பர்னபாவும் செய்யப்போகும் ஊழியத்தின் வெற்றிக்காக அந்தியோகியாவினுடைய சபைகள் ஜெபித்தத அப்போஸ்தலர் 13:3 சபையின் மூப்பர்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், எல்லா கிறிஸ்தவர்களும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற காரியங்களும் வேதத்தில் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எல்லா மனுஷர்களுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் செய்ய வேண்டும் என்று கூறுகிறத
பவுல் 1 தீமோத்தேயு 2:1-3 வரை சொல்கிறார். பவுல் அப்போஸ்தலனும் இத்தகைய ஜபங்களை செய்கிறதை பார்க்கிறோம். பல சபைகளுக்காக, நபர்களுக்காக தான் ஏறெடுத்த ஜபங்களை தனது நிருபங்களில் பல இடங்களில் அவர் எழுதியிருக்கிறார். ரோமரில் எழுதியிருக்கிறார் 1 அதிகாரம் 9-10 வரை, 2 கொரிந்தியரில் 13-7, பிலிப்பியர், கொலோசையர், தெசலோனிக்கேயர், தீமோத்தேயு, பிலமோன், இவர்களுக்கெல்லாம் அந்த நிருபங்கள் அவைகளை எழுதியிருக்கிறார். சில சமயங்களில் தனது ஜபங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் சபையாரின் ஜபங்களால் தான் தமது ஊழியம் முழுமையாக பலன் தரும் என்று அறிந்திருந்தபடியினால் அவர் அடிக்கடி சபையார் அவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கும்படியாக வேண்டுகொண்டதையும் நாம் பார்க்கிறோம். பரிந்துரையினுடைய ஜபத்தினுடைய நோக்கம் என்ன? தேவ வசனங்களில் உள்ள பல பரிந்துரை ஜபங்களில் தேவனுக்கு பயப்படும் பரிசுத்தவான்கள் அவருடைய நியாய தீர்ப்பை மாற்றும்படியாகவும், அவரது மக்களை மீட்கும்படியாகவும், ஆபத்திலிருந்து பல நபர்களை விடுதலையாக்கும்படியாகவும், அவரது மக்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் தேவனிடத்தில் மன்றாடி இருக்கிறார்கள். பரிந்துரையாளர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை வரும்படியாகவும், பிறர் சுகமடையும்படியாகவும், பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாகவும், அதிகாரத்தில் உள்ள மக்கள் நன்றாக ஆளுகை செய்யும் திறனை பெறும்படியாகவும், கிறிஸ்தவர்களின் வளர்ச்சிக்காகவும், அதே போல வல்லமையான ஊழியங்களுக்காக, வல்லமையான ஊழியர்களுக்காக, பிறருடைய ரட்சிப்புக்காக, மக்கள் தேவனை துதிக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட ஜபங்களை, மன்றாட்டின் ஜபங்களை தனி மனிதர்களுக்காகவும் தேசங்களுக்காகவும் ஜெபித்ததை வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கிறோம். தானியேல் இங்கு ஜெபித்த பரிந்துரையின் ஜெபத்தின் நிமித்தமாக, மன்றாட்டின் ஜெபத்தின் நிமித்தமாக ஆண்டவர் எப்படி பதில் தந்தார் என்பதை நாளைய தினத்தில் பார்ப்போம். வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை பரிந்துரை ஜெபங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை, வசனங்களை இறுக பிடித்து கொண்டு தேவனிடத்தில் போராடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். வாக்குத்தத்தங்கள் அநேகம் கிடைக்கின்றன. அவைகளை சுதந்தரிப்பதற்கு போராடி மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா. ஜெபம் கேளும், பதில் தாரும், அதிசயம் செய்யுமையா.